அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 860வது நாளை எட்டி இருக்கிறது. பல விசித்திரமான டெவலப்மெண்ட்ஸ். அதில் ஈரான், அமெரிக்கா இந்த ரெண்டும் மோதிக்கொள்ளுமா என்ற பின்னணியில் ஜெனீவாவில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஈரான் தெளிவாக ஒன்றை சொல்லி இருக்கிறது. அப்பாஸ் அகத்சியினுடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால், நாங்கள் சரணடைய மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம், காரணம் நாங்கள் ஈரானியன் என்று அவர்களுக்கு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையில் எதுவும் பெரிய அளவில் விட்டு கொடுக்க போவதாக இல்லை என்பதுதான் உண்மை. அடுத்தது, இந்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் வந்த இடத்தில் மிகப்பெரிய சிக்கல்களுக்கு ஆளாகி இருக்கின்றன. அதாவது யுஎஸ்எஸ் ஜெரால்டு, நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லும்போது உங்களிடத்தில் சொன்னேன். அக்டோபர் 7, 2023 தாக்குதல் நடத்திய போது, ஹமாஸ் தாக்குதல் நடத்திய போது இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக வந்த இந்த யுஎஸ்எஸ் ஜெரால்டு பின்னர் திருப்பி அழைத்து கொள்ளப்பட்டது. காரணம், அதற்கு உள்ளே நடந்த கற்பழிப்புகள். பெண் அமெரிக்க இராணுவ வீரர்களை இராணுவ வீரர்கள் கபலீகரப்படுத்தியதுதான். அங்கே ஒரு பெரிய எபிசன் ஃபைல் நடந்திருக்கு. அதனால அதை திரும்ப அழைத்து கொண்டார்கள். இப்போ என்னன்னா, அதில் 4600 போர் வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய அளவு டாய்லெட் இல்லை. டாய்லெட் அதாவது கழிப்பிடங்கள் ரிப்பேர் ஆகிவிட்டது. அதனால் அங்கே விட்டிருக்க கப்பல்கள் எல்லாத்துலேயுமே ஏக காலத்தில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதனால $13 பில்லியன் நம்பவே முடியல. பில்லியன் இல்லை, பில்லியன் டாலர் செலவில் தான் அது அவ்வளவு மெயின்டைன் பண்ணப்படுகிறது. அதனால் மிக தெளிவாக டேனியல் கேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், கப்பல் படை, விமானப்படை, தரைப்படை இவற்றினுடைய ஒட்டுமொத்தமான கமாண்டர் டேனியல் கெய்ன்ஸ் சொல்லியிருக்கிறார், ஈரானோடு சண்டையிட்டால் ஜெயிக்கவே முடியாது. இஸ்ரேல் அமெரிக்கா அதிகமான இழப்புகளை சந்திக்கும் என்று டிசைசிவாக சொல்லிவிட்டார், அறுதியிட்டு சொல்லிவிட்டார் என்று என்ற செய்தி ஊடகங்களில் வெளியே வந்து மிகப்பெரியதொரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. இதை ட்ரம்ப்வே இல்லை அதெல்லாம் பொய்யுங்கிறாங்க. அவர் திரும்பியும் சொல்றாரு, மீடியாக்கள்லையும் சொல்றாரு, எல்லாம் வார் வித் ஈரான் நமக்கு பெரிய அழிவுகளை உண்டு பண்ணும், அதனால ஈரானை தோற்கடிக்கவே முடியாது, தெளிவா சொல்லிட்டாரு. இந்த அறிவிப்பு மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவையும் உலகையும் உலுக்கி இருக்கிறது ஈரானுடைய அதிசயத்தை பற்றி. ஆனால் அவர் ஈரானுடைய ஆயுதங்களை பற்றி பேசுவதை விட அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை பற்றி சொல்லுகின்ற போது டிப்ளீஷன் ஆஃப் யுஎஸ் மினிஷன்ஸ், அதாவது அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையில் குறைந்து விட்டன, இருப்பவை பலமிழந்து இருக்கின்றன, அவற்றை பயன்படுத்த முடியாது. அடுத்தது வெப்பன்ஸ் ஸ்டாக் பைல்ஸ், அதாவது ஆயுதங்கள் இருக்கை மிகவும் குறைந்து விட்டது, ஒரு நீண்ட கால யுத்தத்தை தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவில் நம்மளிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. ஆக இது மிகப்பெரியதொரு இழப்பை ஏற்படுத்தும். ஏனென்றால் அமெரிக்கா பலவீனமாக இருக்கிறது, ஈரான் பலமாக இருக்கிறது என்பதை சொல்வதை விட அமெரிக்கா பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே பென்டகன் இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறது, ஈரானில் இருக்கக்கூடிய மிசில்கள், ஈரானில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் வாஷிங்டன், அமெரிக்காவின் தலைநகர் வரைக்கும் தாக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறது. இதை ட்ரம்ப்வே மறுக்கவில்லை. அதாவது கேன்ஸ் சொன்னது வதந்தி, அவர் அப்படி சொல்லவில்லை என்று சொன்னவர் இதை மறுக்கவில்லை. தன்னுடைய ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் அட்ரஸ் சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு பற்றி அவ்வப்போது ஒவ்வொரு வருடம் ஒரு உரையை நாடாளுமன்றத்தில் நிகழ்த்துவார்கள். அந்த உரையில் ஈரானுடைய மிசில்கள் மிகவும் வளர்ந்து விட்டன, இந்த மிசில்கள் வாஷிங்டன் வரைக்கும் தாக்குவதற்கு தகுதிப்படுத்தவே என்பதை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்.
ஆனால் இப்பொழுது ஈரானுடைய மிசிலை பத்தி இப்ப பேச்சே இல்லை. ஈரானுடைய அணு ஆயுதத்தை பற்றி மட்டும்தான் பேச்சு. ஏன்னா உறுதியாக ஈரான் சொல்லிவிட்டது, எங்க மிசில் டெக்னாலஜி நான் நெகோசியபிள் என்று சொல்லிவிட்டது. இந்த அணு ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். 2012 அது அணு ஆயுத சக்தியெல்லாம் தாண்டி வெளியில போயிட்டுது. நான் இதை ஏற்கனவே சொன்னேன், சில நேயர்களும் சுட்டி காட்டி இருந்தார்கள். இப்ப நடக்கிறது ஒரு பம்மாத்தான பேச்சு. அதுல என்ன தெரியுமா, ட்ரம்ப் அங்க ஒரு எம்பி முகமது நவாபிங்கிற ஆள் வழியா ஏதாவது ஒரு சின்ன உறுதி, நாங்க வெப்பன் கிரேடு போக மாட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படி சமாளித்து விட பாருங்கன்னு. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காருன்னா, அது ஓப்பனாவே சொல்லியிருக்காரு, எனக்கு நீங்க எழுத்துப்பூர்வமா தராட்டாலும் சீக்கிரட்டா சொன்னீங்கிற மாதிரி இருக்கட்டுமே, சீக்கிரட்டா என்கிட்ட சொன்னீங்கன்னு நான் ஒரு அறிக்கை விட்டா அதை ஒத்துக்கிடுங்க. இவ்வளவு கேவலமா அவன் பெண்டகன் சொல்ல $13 பில்லியன் செலவாகுதுயா, நம்ம பட்ஜெட் தாங்காது, ஆயுதங்கள் இல்லை ஈரானு கூட சண்டைக்கு போறதுக்கு. அதே நேரத்துல ஈரான் மிசில்ல நம்ம வாஷிங்டன் வரைக்கும் தாக்கும். இப்போ அணு ஆயுதத்தை அமெரிக்கா பயன்படுத்த முடியாது. ஏன்னா இப்ப சைனா ரஷ்யா இவங்க அணு ஆயுதத்தை கொடுக்கவும் தயாரா இருக்காங்க. ஈரான்ல இருக்கீங்கிறதுதான் உண்மை. ஈரான் எல்லாமே பைத்தியக்காரன் ஆகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்கிறதா என்னுடைய அசஸ்மெண்ட். அடுத்தால பேசுறது பேசாம இருக்கிறது அதெல்லாம் வேற விதமான செய்திகள். அடுத்தது நத்தானுடைய திருவாயிலிருந்து ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறது. அவர் சியாக்களுக்கும் சன்னிகளுக்கும் எதிராக ஒரு பெரிய அணியை திரட்ட போகிறாராம். இது நிரந்தர அணியாக இருக்குமாம். அரபு நாடுகளையும் சியாக்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வாழக்கூடிய நாடுகளையும் ஒட்டுமொத்தமாக எதுக்குமாம். இத நத்தானு அவசியம் செய்யணும். செய்தாதான் இந்த அரபு நாடுகளுக்கு புத்தி வரும். இந்த தெருவில் சியாசின் டிஃபரன்ஸை பேசிய வயர் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு பாரு உலகம் முழுவதும். இன்னைக்கு உலகத்துல ஒரே பிரச்சனை இஸ்லாத்துக்கு சியா சன்னி பிரச்சனை தான் சொல்லிட்டு இருக்கிறது. அவனுக்கு வயிற்றுல பெரிய இடி விடும். இப்ப ஈரானுடைய கை மேலோங்கும் போது எல்லாரும் ஷியாக்கு மாறிட்டாங்க, அந்த மாதிரி ஆயிட்டு. ஆனா நடுநிலையாளர்கள் இயக்கவாதிகள் நம்மை போன்றவர்கள் நிதானமா தான் பார்க்குறாங்க. அதை நீ இப்படி ஒரு வரலாற்றில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை வைத்துக்கொண்டு இதை காலாகாலத்துக்கும் பிளந்து காட்டிக்கொண்டு இருக்க முடியாது. இன்றைக்கு அதிகமாக சன்னி முஸ்லிம்களுக்காக களத்தில் இறங்கிதான் இப்பொழுது ஈரான் வர்சஸ் அமெரிக்கா என்று மாறி இருக்கிறது யுத்தம். கூட்டீஸ் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் ஷியாக்கள்னா உங்க கணக்குல வரும். ஆனா அவங்க பாலஸ்தீன மக்களுக்கு நாட் ஏதோன்னு முதல்ல சொன்னது அந்த மக்கள், அந்த அவர்கள் தான். நீங்கள் தனித்து விடப்படவில்லை, நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு என்று சொல்லி இஸ்ரேலை தாக்கவும் செய்தார்கள். அதனால் தாக்கப்படவும் செய்தார்கள். லெபனான்ல இருக்க ஷியா பிரிவுகள்னு நீங்க சொல்ல விட ஹிஸ்புல்லாதான் ஹசன் நஸ்ரல்லா தலைமையில ஒரு வருஷம் தொடுத்து அடித்தாங்க. அதுக்கு எஃபெக்ட் என்ன தெரியுமா? இப்போ இங்மேன் ஒரு அறிக்கை இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 2 லட்சம் யூதர்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் டிஸ்பிளேஸ்ட். 20 லட்சம் யூதர்கள் இஸ்ரேலுக்கு உள்ளால போஸ்ட் டு கெட் அவுட் ஆஃப் தேர் ஹவுஸ், அவங்க வீடுகளில் இருந்து வெளியே வர வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி எங்கேயும் வீடு இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இந்த அறிக்கை மிகப்பெரியதொரு சர்ச்சையை இஸ்ரேலில் கிளப்பி இருக்கிறது. இப்ப நாடாளுமன்றம் பேசுது, இங்க இருந்து போன பிரதமர் கூட பேசுவார் என்று பேசப்படுகிறது. அதுல இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தை உலுக்கி கொண்டு இருக்கிறது. ஐயோ, நீ அங்க போய் காசால 2 லட்சம் பேர் அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட என்ன சொல்ற, ஆனா இங்க வீடு இழந்தவன அக்டோபர் 7க்கு பிறகு ரோட்டோட அலையறாம்பாரு, அவனுடைய எண்ணிக்கை அதிகமாகி இருக்கிறது. நம்ம அக்டோபர் 7, 2023க்கு முன்னாடி எல்லா ஈழர்களுக்கும் வீடுங்கிற திட்டத்தை போட்டு வீடு கொடுத்து கொண்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு பெருந்தொகை மக்கள் வீடு இழந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு ஜெனீவால பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும். ஈரான் ஒரு 8 மொசாத் ஏஜென்ட்டை பிடிச்சிருக்கு. அந்த மொசாத் ஏஜென்ட்ல 11 பேர் கையகப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஆயுதம் தாங்கி ஈரானுடைய காவல்துறையோடு மோதினதில் 3
அந்த மொசாத் ஏஜென்ட்டுகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2 இஸ்ரேலி போலீஸு ஷஹீதாகி இருக்கிறது. அந்த 8 பேரையும் கைது செய்துவிட்டு அவங்களுடைய வீடுகளை, அதுக்கு பேரை சேஃப் ஹவுஸ்ன்னு வச்சிருக்கானோ, வீடுகளில் போய் தேடி பார்த்துருக்காங்க. பாதுகாப்பான வீடுகளில் நிறைய அமெரிக்க ஆயுதங்கள் கிடைத்திருக்கிறது. இப்போ ஈரானுக்கு உள்ளால இந்த மொசாத் ஏஜென்ட்டுகளை களை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது தீரமாட்டாங்க. வெட்ட வெட்ட வளரும் வாழை மரம் போல் இந்த மொசாத் ஏஜென்ட்டுகள் தலைத்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஒண்ணுதான் அதுக்கு பிரச்சனையாக இருக்கும் என்பது மட்டும்தான் என்னுடைய பார்வை. அடுத்து இப்போ இந்த சியாக்களுக்கும் சன்னிகளுக்கும் எதிராக வரக்கூடிய இஸ்ரேலுடைய ஃப்ரண்ட்ல உலகத்தில் உள்ள எல்லா நாடும் சேரப்போதான். வெஸ்ட் ஏசியாவில் உள்ள எல்லா நாடுகளும் சேரப்போதான். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அரபு நாடுகள் இப்போ விழித்து கொண்டது மட்டுமல்ல, நேற்று டேனியல் கெய்ன்ஸ் சொல்லக்கூடிய ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், முப்படை தளபதி, அமெரிக்காவுக்கு சொன்ன விஷயத்துல ஒன்னானா, நோ சப்போர்ட் ஃப்ரம் அலைட் கண்ட்ரீஸ் இந்த ரீஜியன், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நமது தோழமை நாடுகள் நமக்கு எந்த உதவியும் செய்யாது என்பதும் தெளிவாக இருக்கிறது. ஆயுதம் இல்லை என்பது மட்டுமல்ல, ஆயுதங்கள் குறைந்து விட்டது என்பது மட்டுமல்ல, இந்த கக்கூஸ் பிரச்சனை கப்பல்களில் இருக்கிறது மட்டுமில்ல, அதையெல்லாம் நம்ம பராமரிப்பதற்கு $13 பில்லியன் போகிறது மட்டுமல்ல, நமக்கு அங்கே இந்த பணங்க இருக்கிற பசுவெல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது. அதுக்கு பிறகு லெபனான்ல இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்னன்னா, ஈரான் தாக்கப்பட்டால் லெபனான் யுத்தத்தில் இறங்கும். அப்போ லெபனான் ஹிஸ்புல்லா யுத்தத்தில் இறங்கும். அப்பொழுது லெபனான் தாக்கப்படலாம் என்று அதற்கு அங்கே இருக்கின்ற அமெரிக்க அடிவரடி அரசாங்கம் பதைத்து கொண்டு இருக்கிறது. நமது அல்-அக்ஸாவில் நிறைய கெடுபிடி. இப்போ என்னன்னா, வெஸ்ட் பேங்க்ல கன்சுலேட் சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது எம்பசி தூதரக சேவைகளை அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்கு. கேட்டா அங்கே வாழக்கூடிய அமெரிக்க கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்க அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க கிறிஸ்தவர்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்காக ஓபன் பண்ணுன்னு சொல்றான். இது ஒரு இன்டைரக்டா வெஸ்ட் பேங்கு, அதாவது மேற்கரை இஸ்ரேலு கையில போகுதுங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான். அது அல்லாமல் வேறல்ல என்பதுதான் அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தால இவருடைய ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் அட்ரஸ் இருக்கு பாருங்க, அதை இல்ஹாம் உமர் நிறையவே இது பண்ணி ஒவ்வொரு தடையும் போய் சொல்லும்போது என்ன தெரியுமா போய் சொல்லியிருக்கேன், முதல்ல நான் ஈரானுடைய எல்லா அணு சோதனை தளங்களையும் அழித்து விட்டேன், ஓபிலிரிட்டேட்டட், அதெல்லாம் முற்றாக துடைத்து விடப்பட்டு விட்டது. எழுந்திருச்சு நின்றுகிட்டே அந்த அம்மா சொல்லுது, யூ ஆர் ஏ லையர் அண்ட் யூ ஆர் லையிங். அப்புறம் கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டான். உடனே அந்த அம்மா கேட்குது, சரி இப்போ என்னத்துக்கு நீ தான் எல்லாத்தையும் அழிச்சிட்டல, இப்போ என்னது நீ அங்கே போய் நியூக்ளியர் வெப்பனுன்னு பேசுற? ஏன்னா நீ அழிச்சதுல எதுவுமே அழியல, கொஞ்சம் அந்த ஃபர்தர் கொஞ்சம் பின்னோக்கி போயிருக்கு. ஆனாலும் அங்கிருந்த என்ரிச்டு யுரேனியம் முட்டாக மாற்றப்பட்டு விட்டது. நீ தானே சொன்ன அந்த யுரேனியம் எங்க இருக்குன்னு சொல்லணும்னு, எங்க இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இந்த ஆவிட் ஆசாதுங்கிறவர் ஒரு அறிக்கையில என்ன சொன்னாரு, நீ என்னத்தை தான் பேசு, டெக்னாலஜி அவங்க கையில இருக்கு, மெட்டீரியல் அவங்க கையில அங்கங்கே இருக்கு, எப்போ வேணாலும் ஒரு அணுகுண்டை செய்திருவாங்கன்னு. விட்காஃப் என்ன சொன்னா, ஒரு வாரத்துக்குள்ளால அவங்க எல்லாத்தையுமே கையில எடுத்துருவாங்க. ஆனா நம்ம அசஸ்மெண்ட் அவங்க ஏற்கனவே கையில இருக்கிறதுன்னு தான். அப்புறம் வெஸ்ட் பேங்க் அனெக்ஸ் பண்ணதுல, அதாவது மேற்கரையை இஸ்ரேல் இணைத்து கொண்டதை எதிர்த்து 100 நாடுகள் கையெழுத்திட்டு இருக்கிறேன்னா, இந்தியா முதல்ல கையெழுத்து இடாமல் இருந்தது. காரணம் என்னன்னா, பிரதமர் அங்க போறாருன்னு. இப்போ கையெழுத்து போட்ட நிலையில் தான் இந்தியாவும் அங்கே போகிறது. இது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல வேண்டும். ஆனால் காசால ரொம்ப கஷ்டத்துக்கு இடையில தான் இது ரமலான் நடக்குது. உணவுப் பொருட்கள் ஓரளவு கிடைக்கிது, அதுக்குள்ளால ஒரு புயலும் இப்போ ஒரு மழையும் வெள்ளமும் அந்த மக்களை திரும்ப ஒருக்க கஷ்டப்படுத்தி விட்டுட்டு, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்ததில் ஒரு பழைய இடிஞ்சு இருந்த பில்டிங் எல்லாம் ஓரளவு சரி கட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க பாருங்க. அதில் ஒரு பில்டிங் இடிஞ்சு மொத்தமாக விழுந்துட்டு அதில் 19 பேர் மௌத்தாகி இருக்கிறார்கள். அடுத்தால இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு இன்னைக்கு எப்படி முடியுங்கிறது நாளைக்கு தெரியும். அந்த நாளில் ஈரானோட யுத்தமா இல்லையான்னு தெரியும். ஆனால் அமெரிக்கா பயந்து போய்விட்டது என்பதே அவர்களுடைய
படைத்தளபதிகளின் அறிக்கை, இவனுடைய ட்ரம்ப்புடைய நாடாளுமன்ற உரை, இவையெல்லாம் மிக எளிதாக காட்டிவிட்டன. அல்-அக்ஸா பள்ளிவாசலில் உடல மக்கள் 50,000 70,000 பேர் தராவியும் இஷாவும் தொழுகிறார்கள் என்ற தகவலும் வந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.